ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்மதோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட் பேசுறேன். வாங்க, ஆத்மதோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலா ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நான் நம்ம சிவன் அவர்களை கையில் வைத்திருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சிவன் பக்தை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அம்பாலோட அடிமை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு மெசேஜ் சொல்ல போறேன் உங்களுக்கு. அது என்ன அப்படின்னா, கும்பமேளா. ஓகே, இந்த ஜனவரி மாசம் 2025 13ஆம் தேதி நடக்க இருக்குது. அது ஒரு 48 டேஸ்க்கு அதோட பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க அப்படின்னா, ஊபியில உத்தரப்பிரதேசத்துல நடக்க போகுது. அலகாபாத் அப்படிங்கிற இடத்துல நடக்க போகுது. அங்க கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகள் சங்கமிக்கும். அந்த முக்கோண, அது என்ன சொல்லுவாங்க, திரிகூடல் சொல்லுவாங்கல்ல, அந்த 3 நதிகளும் சந்திக்கிற இடத்துல பிரக்யராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க அலகாபாத்ல திரிவேணி சங்கமத்துல ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு இடம் கும்பமேளா நடக்கும். சோ அந்த கும்பமேளால நிறைய சாதுக்கள் அங்க தரிசனம் கொடுப்பாங்க. ஓகே, முடிந்தால் நீங்கள் அந்த கும்பமேளாவிற்கு போயிட்டு வாங்க. அது மிகப்பெரிய 40 டேஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரஷ்ஷா இருக்கும். சோ அதுக்கப்புறம் நீங்க இந்த ஒரு 48 டேஸ்க்குள்ள 48 டேஸ்க்குள்ள போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன் நானு. ஓகே, நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட நீங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. ஓகே, என் மூலமா கடவுள் உங்களை அழைக்கிறார். கண்டிப்பா போயிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சிவன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம். இவர் இங்கே இருக்கட்டும். ஓம் நம சிவாய. ஐயா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ள அவங்களே வராங்க. ஒரு ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தாங்க. சிவ குடும்பத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிவன் இருக்காங்க, அம்பாள் இருக்காங்க, பிள்ளையாரப்பா இருக்காரு, முருகர் இருக்காரு. சோ உங்களுக்கு எமோஷனல் அண்ட் பைனான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த டைம் உங்க ஃபேமிலிக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு ஃபேமிலியோட வேல்யூ என்ன அப்படின்றது இந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஹெல்பிங் ஹேண்ட். ஓகே, மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்காகவே பிறந்தவங்க. அதனாலதான் நீங்க மற்றவர்களுக்கு செய்யற உதவியை பார்த்து சிவன் மனம் மகிழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப ஒரு ஃபேமிலி எமோஷனல் சப்போர்ட்ன்ற போது எனக்கு நேத்து நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா இறந்துட்டாங்க. அவங்க 5 இயர்ஸ் பேரலைஸால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க இப்ப டிசம்பர் லாஸ்ட்ல தான் 25ஆம் தேதி தான் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு இந்த நம்ம ஊர்ல 16th டே கொண்டாடுவாங்கல்ல, அந்த ஒரு இது துக்க அனுஷ்டிப்பாங்க. இங்க 13வது நாள் பண்ணுவாங்க. நார்த் இந்தியால 13வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட அந்த எல்லா சம்பிரதாய சடங்குகள்லாம் முடிப்பாங்க. ஒரு பெரிய ஹால் எடுத்து அங்க கர்மானா என்ன, நம்ம இந்த லைஃப்க்கு பின்னாடி எப்படி இருப்போம், பேரண்ட்ஸ் எப்படி மதிக்கணும், நம்ம லைஃப்ல நம்ம எப்படி நடந்துக்கணும், உண்மையிலே ரொம்ப சூப்பரா அதை ஆர்கனைஸ் பண்றாங்க. நம்ம தான் எல்லாரையும் கூப்பிட்டு சக்குன்னு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம கிளம்பிடுறோம். அவங்களும் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் அந்த ஸ்பீச், அந்த ஐயர் கொடுக்கற ஸ்பீச்சை எல்லாருமே கேக்குறாங்க. நம்ம கர்மானா என்ன, நம்ம எப்படி அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம், அம்மா அப்பாவை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. ஓகே,
கடவுள் வழிபாடு எதற்கு இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வந்து அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா நேத்து நான் ஃபெஸ்டிவல் அந்த வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க இதுக்குன்னு சொன்னேன்ல 13வது நாளுக்கு. அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்டா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கிரீன்ல ஓகே ஒரு வீடியோ மாதிரி போட்டு காமிச்சாங்க. எப்படின்னா, அந்த ஆண்டிக்கும் அந்த அங்கிளுக்கும் கல்யாணம் நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒரு ஜாப் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தது, அப்புறம் மருமகள் வந்தது, 2வது பையனோட மருமகள் வந்தது, அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் பையனுக்கு பேத்தி பிறந்தது, 2வது பையனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஸோ அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன், அப்புறம் வந்து அவங்க கார் வாங்கினப்ப என்ன நடந்தது, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து வெளியில வந்து அவர் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட அவங்க கார் வாங்க அவரையும் கூட்டிட்டு போன ஒரு விஷயம், அப்புறம் வந்து அவருக்கு ஒரு 80வது பிறந்த நாள் கொண்டாடின அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடியோ மாதிரி ஒரு பிக்சர் மாதிரி எடுத்து போட்டிருந்தாங்க. எல்லாம் அங்க உட்கார்ந்திருந்த ஆண் பெண் ஒரு 200-300 பேர் வந்திருப்பாங்க. எல்லாருமே அழுதுட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு கண் கலங்காத ஆளே இல்ல அந்த இடத்துல. ரிலேஷன்னா என்ன அப்படின்றது வந்து அங்கதான் நேத்து வந்து ஒரு பிராக்டிக்கலா நம்ம உணர்ந்த அந்த நேரம் வந்து கண்ணுல எல்லாருக்குமே தண்ணீர் வந்துருச்சு. அந்த ஒரு சின்ன குழந்தை இருக்கு அவங்க வீட்டுல, ஒரு இப்பதான் எல்கேஜி யூகேஜி படிச்சிட்டு இருக்கு. அந்த ஸ்கிரீன் கிட்ட போய் நின்னு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அழுது எல்லாரோட கண்கள்லயும் தண்ணீரை வரவழைச்சிருச்சு. ஸோ இப்ப வந்து போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த தருணங்களை கேட்ச் பண்ற அந்த விஷயம் இருக்கு பாருங்களேன். ஸோ வந்து அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்திருந்த ஒரு 300 பேருமே அழுதாங்க. அப்பதான் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு பர்சன் இருக்கிறப்ப அவருக்கு வந்து நம்ம வேல்யூ இருக்குல்ல, ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து நம்ம எவ்வளவு வந்து மிஸ் பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து அங்க வந்து நான் பார்த்தேன். ஓகே, அது வந்து என்னால இன்னுமே நேத்துல இருந்து எனக்கு அந்த ஒரு திங்கிங் தான் இருந்தது. ஸோ இருக்கிறப்ப நீங்க வந்து அவங்கள வந்து மதிங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எல்லா சாப்பாடுல இருந்து எல்லாமே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். ஓகே, இறந்ததுக்கு அப்புறம் அவங்க படத்துக்கு வச்சு நம்ம வந்து இது பண்றது வந்து பிரயோஜனம் இல்லை. ஆனா அவங்க இந்த ஃபேமிலி வந்து அவர் இருக்கிறப்பையும் சரி நோய்வாய்ப்பட்டப்பையும் சரி ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்ட ஒரு ஃபேமிலி. ஸோ வந்து ஃபேமிலினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத வந்து நேத்து அவங்க மூலமா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஃபேமிலி சப்போர்ட் வந்து ஒருத்தருக்கு இருந்தா அவர் எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தும் வெளியில வந்துருவாரு அப்படின்றது வந்து நேத்து புரிஞ்ச ஒரு நேரம் அது. ஓகே, நீங்களும் உங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்கள நல்லா கேர் எடுத்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த புண்ணியம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சிவன் ஒருத்தருக்கு மட்டும்தான் இறந்தவரோட அந்த பஸ்ப ஆர்த்தின்னு சொல்லுவாங்க, அவரோட சாம்பல் எடுத்து பூஜை செய்யறது வந்து சிவனுக்கு மட்டும்தான் செய்வாங்க. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் சிவனுக்கு. இப்ப நம்ம காசிலாம் போனோம்னா நைட்டு 2 o'clock வந்து நம்ம லைன்ல நிக்கணும். 3 o'clock வந்து அப்ப அந்த எரிஞ்சிட்டு இருக்கோம்ல பிணம், அதோட சாம்பல் எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து பஸ்ப ஆர்த்தி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மகா காளேஸ்வர் இருக்குல்ல, அது வந்து ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணு. மகாகாலேஸ்வர் வந்து எங்கன்னா உஜ்ஜயினி, அங்கேயும் வந்து இந்த பஸ்பாரதி வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம இந்துவா பிறந்த நம்ம எல்லாருமே வந்து 12 ஜோதிர்லிங்கங்களையும் நம்ம வாழ்நாள்ல கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுதான் வந்து நான் சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். ஓகே, கடவுள் அதற்கான சந்தர்ப்பத்தை உங்க எல்லாருக்கும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, செல்ஃப் கேர். ஓகே, உங்களோட ரொட்டீன் ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருந்தாலும், வேலை வாழ்க்கை அப்படின்னு நீங்க ஓடிட்டு இருந்தாலும், சில மணித்துளிகளை நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் லைனுக்கும் வந்து செலவழிங்க அப்படின்றாங்க. உங்க மைண்ட், பாடி, சோல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பைரவர் வந்து உங்களோட பயத்தெல்லாம் போக்குறவர் தான் பைரவர். ஓகே, அவர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு
ரீடிங் பண்ணேன். அதுலயுமே வந்து பைரவர் தான் ப்ரொடெக்ஷனுக்கு வந்தாரு. இதுலயும் அப்படிதான் வந்திருக்காரு. சோ நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல. இப்ப காஷியை பத்தி பேசணும். காஷியை பத்தி பேசினோடனே பைரவர் வந்துட்டாங்க. காஷியோட காவல் தெய்வம் வந்து பைரவர் தான். இவரை மீறி நம்ம ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம காசில இருந்து எடுத்துட்டு வர முடியாது. அதே நேரத்துல இவர்கிட்ட அனுமதி வாங்கின பிறகு தான் நம்ம காசியை விட்டே வெளியில வர முடியும். ஒருத்தர் காசிக்குள்ள வர்றாரு அப்படின்னாலும் இவரோட அனுமதி தேவை. காசியை விட்டு கிளம்பும் போதும் இவரோட அனுமதி இல்லாம நம்ம கிளம்ப முடியாது. இவரோட அனுமதி இருந்தாதான் நீங்க காசியை விட்டே கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கால பைரவர். நீங்க யாரெல்லாம் காசிக்கு போயிருக்கீங்க, யாரெல்லாம் காசிக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கர்மதோஷம், அதாவது காசி பரிகாரம் சொல்லுவாங்க. கர்மதோஷம் இருக்கு அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல பாருங்க, எடுத்து லக்னத்துல இருந்து 1, 4, 7, 10 அதுல வந்து சனி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்மதோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ராகு கேது அச்சுக்குள்ள, இப்ப ராகு இங்க இருக்காரு, கேது இங்க இருக்காரு அப்படின்னா, இப்ப மிதுனத்துல ராகு, மீனத்துல வந்து கேது இருக்காரு அப்படின்னா இப்படி நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் வரும். இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சனி இருக்கணும். அதுக்கு மீறி வெளியில இங்க சனி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கர்மதோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ நீங்க வந்து காசிக்கு ஒரு தடவை போய் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டெஸ்ட்ராயர், ஒரு மேஜர் சேஞ்ச் உங்களோட வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க உங்க வாழ்க்கையில நடக்க போற மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது திடீர்னு ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மேஜர் சேஞ்ச் உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் காசியை பத்தி பேசுவேன்னு நினைக்கல, ஆனா நான் ரீடிங் பண்ண காசியோட விஷயங்கள் தான் எனக்கு வருது. ஓகே, உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியும் இருக்கும், அதுல கெட்ட வழியும் இருக்கும். நீங்க எந்த பாதையில போறீங்க அப்படின்றத வச்சுதான் உங்க லைஃப் வந்து ஒரு நல்ல விஷயமா நடக்குதா இல்லைன்றது நிர்ணயிக்கப்படும். சோ நீங்க எப்பயுமே சரியான வழியை மட்டுமே தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எப்பயுமே வந்து ப்ராப்ளம்ஸ பத்தி மட்டுமே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க வந்து யோசிக்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எம்ப்ரேஸ் லைட் அண்ட் சவுண்ட், ஓபன் டு டிவைன் கைடன்ஸ். அதாவது உங்களோட கண்களை திறந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வந்து ஏதாவது ஒரு லைட் மாதிரி ஒரு விஷயம், ஒலி மாதிரி இருக்கலாம், இல்ல ஒலி சவுண்ட் ஏதாவது வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தர் பேச்சுமே சவுண்டு, இல்ல மியூசிக் வந்து சவுண்டு, ஏதாவது ஒரு சவுண்டு மூலமா இல்ல ஒரு ஏதாவது ஒரு ஒளி மூலமா உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் கைடன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. லார்ட் கணேஷா வந்திருக்காங்க. சோ அவங்க மூலமா ஒரு கணேஷா வந்து கேதுவை குறிக்கிற கிரகம். ஓகே, கேதுவோட அதிபதி வந்து யாருன்னா நம்ம லார்ட் கணேஷா தான். சோ வந்து நீங்க ஸ்பிரிச்சுவல் லைன்ல வர்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கேது வந்து பலமா இருக்கு உங்களோட ஜாதகத்துல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ உங்களோட நீங்க நடந்து வந்த பாதை கடினமான ஒரு பாதையா தான் இருந்திருக்கும். ஆனா அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்குவதற்கு இந்த நம்ம கணேஷா வந்துட்டாங்க. சோ உங்களுக்கு இன்னையில இருந்து நீங்க ஒரு புதுசா பிறந்தவங்க மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷ் பிகினிங், உங்களுக்கு ஒரு புதியதாக ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க இவ்வளவு நாள் வந்து எதுக்காக லேட் பண்ணாங்க கடவுள் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க போறீங்க. சோ இப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான டைம், இவ்வளவு நாள் நீங்க காத்திருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட் ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து திரிசூல் வந்திருக்காங்க. சோ உங்களுக்கு அம்மையப்பனோட அருள் பரிபூரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. அது சிவன் அம்பாலோட அருள்னால நடக்க போகுது அப்படின்றாங்க. சிவன் அம்பால்னு எனக்கு வந்து ஒரு
ஞாபகம் வந்துருச்சு. அதை வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு வந்து சில பேர் வந்து எனக்கு உங்க கதை வேணான்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீடிங்ஸை மட்டும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் வந்து உண்மையா நடந்த விஷயத்த உங்களுக்கு வந்து கேட்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க மட்டும் நீங்க இதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு. ஓகே, அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்ரிமோனியல் வச்சிருக்காங்க. இங்க அந்த மேடம் வந்து திடீர்னு வந்து எங்களை வந்து கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நம்ம ஒரு கோவில் போறோம் வாங்க அப்படின்ட்டு. அப்ப வந்து எனக்கு வந்து கேக்குறப்ப எந்த கோவில் அப்படின்னா கும்பமேளா நடக்கிற. எனக்கு அப்ப வந்து கும்பமேளானா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதுலதான் இருந்தேன் ஒரு 10 years பேக். அப்ப நான் சொன்னேன் கும்பமேளாவா, அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி 12 yearsக்கு ஒரு இடம் நடக்கும். இங்க வந்து நம்ம உஜ்ஜயினில நடக்குது, மகாகாலேஸ்வர் கோவில்ல, வாங்க போலாம், நம்ம 2-3 ஃபேமிலி சேர்ந்து கார்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கார் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க பிரதரோட ஒரு காரு, அவங்களோட ஒரு காரு, இப்ப நம்மளோட ஒரு கார், அந்த மாதிரி வந்து 3-4 ஃபேமிலி சேர்ந்து அவங்கவுங்க கார்ல வந்து டிராவல் பண்ணோம். இங்க டெல்லியில இருந்து நம்ம மகாராஷ்டிரால உள்ள உஜ்ஜயினிக்கு நம்ம போறதுக்கு ட்ரை பண்ணோம். ராஜஸ்தான் வழியா தான் போகணும். சோ நாங்க வந்து ஒரு லாங் டிரைவ் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து போனோம். ஓகே, அப்ப வந்து என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களோட ஒரு குரு, அவர் வந்து ஒன்லி வந்து இந்த விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்ன்றதுனாலதான் நான் சொல்றேன். என்னன்னா சில பேர் சொல்லுவாங்க கடவுளை பாக்குறதுக்கு பூஜை புனஸ்காரம் விரதங்கள்லாம் இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தை விட உங்களுக்கு வந்து பியூர் சோல், உங்களோட மனசு சுத்தமா இருக்கணும். அப்ப கடவுள் வந்து உங்களை எவ்வளவு தூரம் அரவணைச்சுக்கிருவாங்க அப்படின்றத வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புறேன். அதனாலதான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, என்ன தப்பா எடுத்துக்க வேண்டாம். அந்த குரு வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரு 12 yearsா 13 yearsா அப்படி இருக்காரு. அவர் வந்து அரிசி உணவோ கோதுமை உணவோ ரொட்டியோ சோறோ எதுவுமே சாப்பிட மாட்டாரு. ஓகே, ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் அவரோட லைஃப்ல அவர் 3 நேரமும் சாப்பிட்டுட்டு இருக்காரு 12-13 yearsஆவே. அப்ப 12-13 years, இப்ப வந்து ஒரு 25 years ஆயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு இருக்கவரு. ஓகே, அவரு என்னன்னா நானும் ஆக்ரா அவரு, நானும் வந்து உங்களோட கண்டிப்பா வருவேன், எனக்கு தெரிஞ்சவர் கிடையாது, அந்த மேடமுக்கு தெரிஞ்சவர். ஓகே, நானும் வருவேன், எனக்கு கும்பமேளாக்கு என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவும் அவங்க வந்து அவங்களையும் கூட்டிட்டு வந்தாங்க. ஓகே, கூட்டிட்டு வந்தாங்க, நாங்க எல்லாரும் போயிட்டோம். நான் வந்து இங்க இருந்து என்ன பண்ணேன்னா, எப்பயுமே நான் சொன்னேன்ல வஸ்திரம் வாங்காம நான் எந்த கோவிலுக்குமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு, சோ வந்து எனக்கு என்ன இன்ட்யூஷன்ல வந்தது அப்படின்னா, சாதுக்களுக்கு வேஷ்டி துண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 21 காவி வேஷ்டி துண்டு நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிருக்கேன். ஓகே, நம்ம கடை வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு கார்மெண்ட்ஸ். சோ அதுல இருந்து நான் வந்து 21 வேஷ்டி துண்டு எடுத்துட்டு போனேன். ஓகே, அது வந்து நாங்க டிராவல் பண்ணி போயிட்டோம். நான் அந்த துண்டு வேஷ்டி எடுத்துட்டு வந்ததே நான் மறந்துட்டேன், வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. அது வந்து என்னன்னா, சரி சாதுக்களுக்கு தானே கொடுக்கணும், இப்ப கோயிலுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோவிலுக்குள்ள போறேன். அவருக்கு மட்டும் ஒரு பட்டு வேஷ்டி செட்டு மாலையில எல்லாம் வாங்கி வச்சிருந்ததை மட்டும் எடுத்துட்டு நாங்க போனோம். போனும்போது 2 லைன், ஆக்சுவலா ரொம்ப லாங். கும்பமேளானா உங்களுக்கு தெரியும், ஆனா முடிய போற அந்த 40 days முடிய போற நாளுன்றதா ரொம்ப கூட்டம்ல, ஒரு 50-60,000 பேர் மட்டும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து 10 லட்சம் பேர் இருந்திருப்பாங்களாம் ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்பிக்கிறப்ப. ஓகே, அப்ப என்ன ஆச்சுன்னா நாங்க லைன்ல போய் நின்னுட்டே இருக்கோம். கரெக்டா என்ட்ரன்ஸ்குள்ள வரப்போகும்போது அந்த குரு சொன்னேன்ல வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாருன்ட்டு, இவ்வளவு ரஷ்ல எல்லாம் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு வாசல் வரைக்கும் போனவரு சிவனை தரிசிக்காமலே வெளியில வந்துட்டாருங்க. அவருக்கு அந்த நிக்கிறதுக்கு பொறுமை இல்லையா, இல்லைன்னா கடவுள் அவருக்கு அனுகிரகம் பண்ணலையான்றது தெரியல எனக்கு. வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாரு. அப்புறம் வந்து கும்பிடவே இல்லைங்க, சிவனை கும்பிடவே வரல, உள்ள வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் போனோம். நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் ஒரு சின்ன ஒரு கதவு மாதிரி இருந்தது, நாங்க அதுக்குள்ள போயிட்டோம். எங்களோட வந்த ஒரு 20 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேற வழியில போயிட்டாங்க. அப்ப நான் வந்து நிக்கும்போது பார்த்தா அப்படியே கடவுளுக்கு மிக அருகாமையில கர்ப்ப கிரகத்துக்கிட்ட
நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டோம். அந்த அந்த நின்று வாட்ச் பண்றவரையில வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு ஏதோ ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி எங்களை 2 பேரும் மட்டும் உள்ள கூப்பிட்டு கடவுள் முன்னாடி கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு எங்களை பூஜை பண்ணு. நான் பின்னாடி திரும்பி என்ன இவங்களெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. லைன் வந்து அவங்க வேற லைன்ல போயிட்டாங்க. சோ அவங்க வந்து தூரமா நின்று தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் எனக்கு கணவருக்கு மட்டும் வந்து எனக்கு அந்த தர்ஷன் பாக்குறது கிட்ட சாமிய அபிஷேகம் பாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சது. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க எல்லாமே சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்புறம் ஒரு 3-4 மணிக்கு தான் எனக்கு ஞாபகம் அச்சுச்சோ நம்ம இந்த இதை வந்து வேஷ்டி எல்லாம் கொண்டு வந்தோமே அதை வந்து நம்ம கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்ப அவங்க அந்த மேடம் வந்து ரொம்ப குரோர்பத்தின்னு வச்சுக்கோங்களேன், கோடீஸ்வரங்க. ஓகே, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாபி இது எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா கடவுளுக்கு ஒரு வேஷ்டி துண்டு கொடுத்துரு. இல்ல காலையில அவருக்கு வேற இல்ல நீங்க இந்த 21ல இருந்து 1 எடுத்து கொடுங்க, அப்போ அதுதான் வந்து நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2வது தடவையும் சாயங்காலம் 6 மணிக்கு நான் கடவுளுக்கு கொண்டு போய் இன்னொரு தடவை தரிசனம், இதன் மூலமா இன்னொரு தடவை தரிசனம் கிடைச்சது. இன்னொரு தடவை ஐயாவுக்கு வந்து வேஷ்டி துண்டு கொடுத்துட்டு நாங்க இன்னொரு தடவை 2 தடவை எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு. நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அப்படின்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து மனசுல தோணிட்டே இருக்க விஷயம் என்னன்னா, அம்பாள் வந்து கேட்க போறாங்க, அப்பாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க, அம்மாக்கு அம்மாவை மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்க போறாங்க அப்படின்னும் போது, அது எப்படி வந்து கேட்பாங்க அவங்க கிட்ட, கடவுள் வந்து எப்படி நேராவா வருவாங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் இருக்கேன், அவங்க இருக்காங்க, அவங்க கேக்குறாங்க, ஹிந்தியில கேக்குறாங்க. அப்ப நான் சொன்னேன், மேம் கடவுள் வந்து நேரடியா வர மாட்டாங்க, ஆனா யார் மூலமாவது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த 21 வேஷ்டி எனக்கு ஒரு கொடுக்கும் போது கண்டிப்பா ஒரு லேடி வந்து என்கிட்ட இந்த வார்த்தையை கேட்பாங்க. அப்ப வந்து கடவுளே வந்த மாதிரின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உங்களை வந்து நான் ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட. நீங்க வருவீங்க, அவங்க கேட்பாங்கன்றது வந்து எனக்கு முதல்ல இன்ட்யூஷன் வந்துரும், அவங்க வருவாங்க இப்படி கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். சரி சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஊருக்கு கிளம்புறப்ப சரி எல்லாருக்கும் வந்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கூட்டம், அன்னைக்கு லாஸ்ட் டேன்றதுனால ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க, அவ்வளவு ரஷ் அந்த பாதையில. சோ நாங்க வாசல்ல நின்னு ஒருத்தருக்கா வந்து இந்த வயசான ஒரு வருவாங்க இல்லையா சாதுக்கள், அவங்களுக்கு எல்லாம் பார்த்து ஒரு வேஷ்டி நானும் கொடுக்கறேன், அந்த என் ஹஸ்பண்ட் கொடுக்கறாங்க, அவங்க பொண்ணு கொடுக்கறாங்க, அந்த மேடம் கொடுக்கறாங்க, 4 பேருமே கொடுத்துட்டோம். எல்லாரும் அவங்கவுங்க கையில எடுத்து கொடுக்கறாங்க. பரவாயில்ல எல்லாருமே கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்குமே எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஒருத்தர் காலையும் வந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறேன், அவங்க காலில் விழுந்து கொடுத்துட்டு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் ஒரு வேஷ்டி தான் என் கையில இருக்கு. அந்த மேடம் என் பக்கத்துல நிக்கிறாங்க, ஹிந்திக்காரவங்க, என் ஹஸ்பண்ட் நிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, ஐயோ இந்த ஒரு வேஷ்டி மட்டும் இருக்கே, யாரு கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்ட்டு அந்த கூட்டத்துல பார்த்தா ஹைட்டா ஒரு ஒயிட் வேஷ்டி, ஐயர் மாதிரி இந்த கட்டுவாங்கல்ல வேஷ்டி, ஐயர் கட்டுவாங்கல்ல ஒரு மாதிரி கால் இடைகளுக்குள்ள கொடுத்து கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு வேஷ்டி கட்டி ஷர்ட் போட்டு ஒரு நல்ல கலரா ஒரு நல்ல வளர்த்தியா ஒரு 70 வயசு 75 வயசு ஒரு ஆண். ஓகே, அவங்க கூட அதே மாதிரி அது ஐயர் வேஷ்டி கட்டுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, பங்கஜ் இல்ல, அந்த ஒரு ஐயர் வீட்டுல அந்த பங்கன்ல எல்லாம் கட்டுவாங்கல்ல, எனக்கு அது வார்த்தை தெரியல, தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து மடிசார் ஞாபகம் வந்துச்சு, அந்த மடிசார் கட்டுன அந்த பெண் வந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும். அவங்களும் ஒல்லியா கலரா இருக்காங்க, வளர்த்தியா இருக்காங்க. 2 பேருமே நல்ல ஹைட், ஆனா ரொம்ப லீனா தான் இருக்காங்க 2 பேருமே. ஓகே, அவங்க வந்து ஒரு வயதான தம்பதிகள் என்கிட்ட வராங்க. அப்ப அவங்க கால் கொடுத்துட்டு அவங்க கால்ல வந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறேன். அப்ப வந்து அந்த ஐயா கிட்ட கொடுத்துட்டு காலை விழுகிற போது அந்த அம்மா கேக்குறாங்க, அந்த வயசான அம்மா இருக்காங்கல்ல, உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல, அவங்க கேக்குறாங்க, ஏமா அப்பாக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்தியா, இந்த அம்மா மறந்துட்டல, இந்த அம்மாக்கு நீ வாங்கிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டேன். என் ஹஸ்பண்ட் சிரிக்கிறாங்க, அந்த லேடியில அந்த மேம்ல அவங்க வந்துட்டு அப்படியே கண்கள் ஆச்சரியப்பட்டு விரிகிற மாதிரி கேக்குறாங்க. நான் இப்படி நிமிர்ந்துட்டு சிரிச்சுட்டு, கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கும் நான் வந்து எந்த கோவிலுக்கு நான் போறேனோ நெக்ஸ்ட் உங்களுக்கும் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேமா அப்படின்னு சொல்றேன் ஹிந்தியில.
சொல்லி முடிச்சு ஒரு 2 மினிட்ஸ்லயே பார்த்தா அவங்க அப்படியே கூட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அப்படியே அந்த கூட்டத்திலே அப்படியே மறைஞ்சிட்டாங்க. திருப்பி இவங்க ஃப்ரெண்ட் வந்து எங்க அவங்கன்னு கேட்டாங்க. திரும்பி பார்த்தா அந்த கூட்டத்துக்குள்ள எப்படி மறைஞ்சாங்கன்னே தெரியல, ஆள் இல்ல. ஓகே, அவங்க போயிட்டாங்க. சோ அப்பதான் வந்து மேடம் சொன்னாங்க, நீங்க சொன்னது உண்மை, இப்ப நான் வந்து நம்புறேன். அவங்க வந்து நீங்க சொன்னது மாதிரியே கண்டிப்பா வந்து அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து அந்த வயதான தம்பதியா வந்தது வந்து கண்டிப்பா என் அப்ப நீசனும் என் அம்பாள் வந்து மீனாட்சி தான் அப்படின்றது வந்து நான் வந்து பரிபூரணமா இன்னைக்கும் நான் நம்புறேன். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் வந்து அடுத்த வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எங்க ஆச்சுன்னா நம்ம சதுரகிரி. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிப் நான் சதுரகிரிக்கு தான் போனேன். சதுரகிரியில நான் அம்பாளுக்கு வந்து சேலையும் 21 சேலையும் அதே மாதிரி சிவனுக்கு 21 வேஷ்டியும் வாங்கி கொண்டு போய் 2 பேருக்குமே அங்க உள்ள வரவங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்தேன். அதை வந்து இன்னொரு தடவை அடுத்த ஒரு பதிவுல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி நடந்தது அப்படின்றது. சதுரகிரி பயணத்தை பத்தி நான் அடுத்து வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப வந்து இதை சொன்னதே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ தெரியல. ஓகே, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் நான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 12 வருஷமா வந்து ஒரு ஃப்ரூட் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு குருவுக்கு வந்து ஐயா வந்து தரிசனம் கொடுக்கல. ஓகே, ஆனா நம்ம எந்த ஒரு விரதமோ ஒரு இதுவுமே இல்லாம நம்ம வந்து ஒரு தூய எண்ணத்தோட மட்டும் இருந்தப்ப ஐயா வந்து எங்களை கூப்பிட்டு 2 தடவை, அதுவும் கிட்டத்துல கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துல எங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுத்தது வந்து அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வர்றப்ப எந்தவித பிரச்சனையுமே இல்லாம 5 மினிட்ஸ்ல எங்களை உள்ள கூட்டிட்டு போய் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய நான் பிளெஸிங்ஸா தான் உணர்றேன். ஓகே, கடவுள் வந்து உங்களோட தூய எண்ணத்தை தான் பாப்பாரு, உங்களோட மனதோட எண்ணத்தை தான் பாப்பாரு ஒழிய நீங்க எவ்வளவு வருஷம் விரதம் இருந்தீங்க அப்படின்றத வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா நம்மளோட ஈசன் வந்து கண்ணப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அந்த கதை, அதுல வர்ற மாதிரி இல்ல ஒரு மாமிசம் படைக்கிறத கூட மனசார அவர் வந்து ஏத்துக்குருவாரு. ஓகே, உங்களுக்கு வந்து நீங்க சுத்தபத்தமா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ல இல்ல, உங்களோட மனசு சுத்தமா இருந்தாதான் போதும் அப்படின்றத மட்டும்தான் உணர்த்துறாரு. ஓகே, சோ நீங்க வந்து இனிமேல் யாருக்கும் எந்த தீங்கும் மனசார கூட நினைக்காதீங்க. அதே மாதிரி மனசு சுத்தமா வச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லனா மத்தவங்களுக்கு தப்பா மட்டும் நினைக்காம இருங்க. கடவுள் உங்களை தேடி ஓடி வருவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டைம். ஓகே, உங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ட்ரஸ்ட் இன் டிவைன் பர்பஸ். ஓகே, நீங்க எதற்காக பிறந்திருக்கிறீங்க அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரம் நீங்க உணர போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ஃபோக்கஸ் மட்டும் நீங்க பாருங்க, கடவுள் வந்து உங்க கூடவே இருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களோட கோல் என்ன அப்படின்றத மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்னோட கோல் என்ன தெரியுமாங்க, எனக்கு வந்து ஒரு NGO ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய வந்து ஏழைங்களுக்கு, முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதான் என்னோட லைஃப் பர்பஸா நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் நிறைய பேருக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ கூடிய சீக்கிரம் எனக்கு வந்து கடவுள் வந்து அந்த ஒரு பாக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி உங்களோட கோல் என்ன அப்படின்றத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ உங்களோட ரொம்ப நாளா நீங்க வந்து ஒரு பிரச்சனைக்கு முடிவு தெரியாம இருந்தீங்க அப்படின்னா அதற்கான முடிவு உங்களுக்கு கிடைக்க போகுது, அதுக்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேண்டிக்கிட்ட வேண்டுதல்கள் எல்லாம் வீண் போகல, உங்க வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லெட் இட் கோ. ஓகே, உங்களுக்கு வந்து நடக்க இருக்கிற அத்தனை விஷயங்களுமே வந்து உங்களுக்கு நல்லதா நடக்கணும் அப்படின்னா நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லிட்டு நீங்க லைஃப்ல முன்னாடி போயிட்டு இருங்க. அடுத்தவங்கள பத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. அவங்களோட சூழ்நிலையில அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா. சோ நீங்க வந்து யாரையாவது பேசியிருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே,
பி யுவர் செல்ஃப். நீங்க உங்களை மட்டுமே பாருங்க, உங்களை பத்தி மட்டுமே யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நீங்க வந்து வீக்கா இருக்கீங்கன்றது அர்த்தம் இல்ல. உங்களை நீங்க பலப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத. நீங்க எதை அட்ராக்ட் பண்ணீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க எது வேணுமோ உங்களுக்கு அதை பத்தி மட்டுமே நினைங்க. ஓகே, நீங்க நினைக்கிறது உங்களுக்கு நல்லதாகவே நினைங்க, உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு 2-3 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடக்க போகுது. உங்களுடைய வேண்டுதல்கள் பலிக்க போகுது. உங்களுக்கு மிகப்பெரிய கடவுளோட பிளெஸிங்ஸ் வந்து வர கிடைக்க போகுது நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்குள்ள. சோ உங்களோட இன்ட்யூஷனை மட்டும் நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்றத வந்து கேளுங்க. உங்க ஏஞ்சல்ஸ்ட அடிக்கடி நீங்க கேள்வி கேட்டுட்டே இருங்க. உங்களுடைய ஏஞ்சல்ஸ்ட வந்து கேளுங்க, உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க, அதுல இருந்து உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சில விஷயங்களுக்கான டைம் வந்து இப்ப கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்றாங்க அப்படின்னா அது வந்து உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்றத வந்து நீங்க ஏத்துக்கோங்க. சில பேரை மன்னிக்காம நீங்களே உங்க மனசுக்குள்ள வச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சோ மன்னிச்சு அவங்கள விடுங்க. நீங்க வந்து கவலைப்படுறத விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ அந்த கவலைப்படுற விஷயத்த நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 1 இயர்க்குள்ளேயே உங்களோட லைஃப் வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல நீங்க முன்னேற போறீங்க. இப்ப நீங்க 2025 ஜனவரியில இருக்கீங்க. 2026ல இப்ப இருக்கிற நிலைமையோட ஒரு படி நீங்க மேல ஏறுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னும் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, காம்ப்ரமைஸ், சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கடவுளை நம்புங்க. கடவுள் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடத்தி தருவாரு. உங்களுக்கான நல்லதை மட்டும்தான் அவர் நினைப்பாரு, உங்களுக்கான நல்லதை மட்டும்தான் அவர் செய்வாரு அப்படின்றதுல வந்து நீங்க முழுமையா நம்பிக்கை வைங்க. கடவுள் மேல முழு நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்.